எஸ்ஆர்கேஜிக்கு எதிரான மேட்ச்சில் நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, அதில் ஏதேனும் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வந்தால் நம்ம சிஎஸ்கே என்ன மாற்றத்தை எடுத்துகிட்டு வரலாம்? இப்போதைக்கு எஸ்ஆர்கேஜிக்கு எதிராக நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும், இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றியும் முகேஷ் சௌத்ரிக்கு சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கிடைக்க போகிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம ராமகிருஷ்ணா கோஸுக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணமாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு, இப்போதைக்கு முகேஷ் சௌத்ரி எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம், லைக்கே கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம முகேஷ் சௌத்ரியை பார்த்துருவோம். கலீல் அகமதோட இடத்துல ராமகிருஷ்ணா கோஸை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எடுத்துகிட்டு வந்தால் ஒரு சம்பவத்தை பண்ணலாம் அப்படின்னு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இப்போ அதுக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைக்க போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரியை தான் அந்த இடத்துல எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஃபுல் ப்ராசஸையும் வந்து நம்ம சிஎஸ்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உப்பல் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே சார்பாக முகேஷ் சௌத்ரி அதிக நேரம் வந்து பயிற்சியில் ஈடுபட்டிருக்காராம். நம்ம தலை தோனி, ருத்ராஜ், ஃப்ளமிங் அப்படின்னு இவங்க எல்லாருமே எக்கச்சக்கமான அட்வைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம முகேஷ் சௌத்ரியை சிஎஸ்கே எடுத்துகிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுருக்கு. இப்போதைக்கு முகேஷ் சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராக்டிஸில் சூப்பராக வந்து பவுலிங் பண்ணியிருக்காராம். ஸோ கலீல் அகமதோட இடத்துல நம்ம முகேஷ் சௌத்ரியை எடுத்துகிட்டு வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ராமகிருஷ்ணா கோஸுக்கான வாய்ப்பு வந்து மறுக்கப்பட்டிருக்கு. அடுத்து எஸ்ஆர்கேஜிக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனை பார்த்துருவோம். பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் பேக் டு பேக் கம்பேக்கை நம்ம சிஎஸ்கே வந்து கொடுத்துருக்கிறதுனால பெரிய மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ், அது மட்டும் இல்லாமல் சஞ்சு, இவங்க தான் ஓப்பனிங். ஆயுஷ் மாத்ரே, சர்ஃபராஸ் கான், டெவால் பிரவிஸ், டூபே அப்படின்னு மிடில் ஆர்டரில் வந்து கலக்க போகிறாங்க. ஓவர்டன், அது மட்டும் இல்லாமல் அன்சுல் கம்போஜி, இவங்க வந்து ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் வந்து இருப்பாங்க. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் குர்ஜப்னீத் சிங், அது மட்டும் இல்லாமல் நூர் அகமது, அகிலை பொறுத்த வரைக்கும் இம்பேக்ட் ரோலில் இருந்து உள்ளே வருவார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலீலோட இடத்துல யார் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமகிருஷ்ணாவை எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு முகேஷ் சௌத்ரி வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் எஸ்ஆர்கேஜிக்கு எதிரான நம்ம சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்க போகுது. இதில் ஏதேனும் மாற்றங்கள் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றங்கள் வந்து தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு கலீல் அகமதோட இடத்துல முகேஷ் சௌத்ரி எடுத்துகிட்டு வர்றதுக்கு பதிலாக அதில் நம்ம ராமகிருஷ்ணா கோஸை எடுத்துகிட்டு வந்தால் பேட்டிங் இன்னும் வந்து செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனாக இருக்கட்டும், இதில் வேறு என்ன மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறத மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க.